ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். இன்று 26/1/2019 சனிக்கிழமை தை 12ஆம் நாள். திதி தேய்பிறை சஷ்டி. மாலை 4:20 வரை. பின்னர் சப்தமி. நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் மணி 3:04 வரை. பின்னர் சித்திரை. யோகம் சுகர்மம் காலை மணி 11:50 வரை. வனிஜை கரணம் மாலை 4:20 வரை. பின்னர் விஷ்டி. ராகுகாலம் காலை 9:28 முதல் மாலை 10:55 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:48 முதல் 3:14 வரை. குளிகை காலை 6:35 முதல் 8:02 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்ராடம், ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மீனம் ஆகியவையாகும். முன்கோபம் ஆணவம் துணிச்சல் உள்ள மேஷராசி அன்பர்களே, இன்று எல்லா வளமும் பெறும் இனிய நாள். வியாபார பயணங்களால் லாபம் ஏற்படும். அழகு பெண்களின் சிநேகமும் அழகான தனி வீடும் அமையும். சுபகாரியங்கள் நிறைவேறும். பகைவர்களும் பதம் பணிந்து சரணடைவர். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் பொங்கும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். புதிய பரிசு பொருட்கள் கிடைத்து வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புகழ் மரியாதை கூடும். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். விட்டு கொடுத்து அன்பு நிறைந்த தைரியமற்ற ரிஷபராசி அன்பர்களே, இன்று கௌரவ குறைவு ஏற்படுத்தும் செயல்களை தவிருங்கள். விபத்து ஏற்படாதிருக்க பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. மன அமைதி பெற தியானம் செய்யுங்கள். குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். வெகு விரைவில் நட்பு கொண்டு நண்பர்களிடம் குற்றம் கண்டுபிடித்தே நட்பை இழந்துவிடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் ஏற்படும் இடைஞ்சல்களை தவிர்க்க பணியாளர்களின் ஒத்துழைப்பு தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தன்னம்பிக்கை இழக்காமல் முன்னேற்றத்துடன் செயல்படுங்கள். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். தேவையற்ற மனோபயம் ஏற்படும். காரிய தடைகளும் உண்டு. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லம். வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படுத்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். கபடற்ற உண்மையுள்ள மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, இன்று மனம் கோணாதபடி பணிவிடை செய்யும் மனைவியின் உதவி கிடைக்கும். பல வழிகளிலும் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சகோதர நன்மை உண்டு. அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பொங்கும் நாள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். மனைவி மேல் அதிக காதலை உடைய ஆனால் மற்ற பெண்களுக்கு நடுவே கவர்ச்சி மையமாக திகழும் சிம்மராசி அன்பர்களே, இன்று நல்ல வருமானம் வருவது போல் தோற்றமளிக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும்.
பதவி அல்லது இடமாற்றங்கள் ஏற்படலாம். வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈழேறும். மாணவர்களுக்கு தோல்வியத்தால் முன்னேற்றம் தடைப்படும். அழகுபடுத்திக் கொள்ளும் செல்வாக்குமிக்க எதிலும் எச்சரிக்கையுடைய கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். வாசனை திரவியங்களும் சேரும். வாய்க்கு ருசியான நல்லுணவுக்கு குறைவு இருக்காது. படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பல முகாந்திரங்களிலும் பணவரவு கூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். தொழிலில் திருப்தி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. ராஜயோகம் தரும் நாள். எதிர்பாராத பயணங்களால் இன்பம் பெருகும். அன்பு நண்பர்களால் அதிக உதவி உண்டு. மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம் மிக்க துளாராசி அன்பர்களே, இன்று வீண்பொம்புக்கு செல்லாதிருப்பதே நல்லது. மனம் போனம் போக்கில் அலைய நேரும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். பெண்களின் தேவையற்ற ஆசைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். விளம்பர யுக்திகளால் வியாபாரத்தை பெருக்க முயன்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும். புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற முறைகளில் பணம் வரலாம். உறவுகளுடைய மனக்கசப்பு உருவாகும். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும். அதிக செலவுகளால் புதிய கடன்கள் ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. மனைவியை மனதார பாராட்டி அதிகம் காதலிக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே, இன்று தனலாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு மரியாதை கூடும். பெண்களால் உதவி உண்டு. பல வகைகளும் பண வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் சந்திப்பு நலம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். ஸ்திரீபோக விருத்தி உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் நல் உயர்வு காண்பர். சத்தியவான், சுகவான், குணவான், தனவான், சஞ்சாரி ஆகிய தனுராசி அன்பர்களே, இன்று நினைத்த காரியங்கள் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் புதிய திருப்பங்களும் ஏற்படும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தனலாபம், புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரிவர். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். சினம் கொள்பவரும், கர்வம் உடையவரும், வாய்ஜாலம் மிக்கவரும், மனைவியிடம் அதிக பற்றும் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று எல்லாவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். கோவில், குளப்பணி மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உல்லாசப் பயணங்களால் உள்ளம் மகிழும். சுகம், சந்தோஷம் ஏற்படும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். மனிதாபிமானமிக்க இரக்க குணமுள்ள மேதையுமான கும்பராசி அன்பர்களே, இன்று எதிலும் நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். தவறு செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள். உயர்வு வரும்போது பணிவும் வேண்டும். அதிகாரிகளிடம் பணிவாக நடந்தால் அனுகூலம் ஏற்படும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி காண இயலாது. எனவே தள்ளி போடுவது நல்லது. கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம்.
மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படலாம். செல்வ சீமானும் வாசனைப் பொருட்களில் பிரியமுடையவருமான மீனராசி அன்பர்களே, இன்று பணவரவு உண்டு. தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். புத்தாடை அணிகலன்கள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். பல வழிகளில் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கூடும். அவருக்கு என்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். காதல் வலையில் விழ நேரலாம். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.